பாரத் மாதா கி வந்தே வந்தே. இந்த சிந்தூர் பேரணியை சிறப்பாக வழிநடத்திய செங்கல்பட்டு வடக்கு மாவட்டத்தை சேர்ந்த அனைத்து காரியகர்த்தர்களுக்கும் நல்லுள்ளங்களுக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பேரணியில் கலந்து கொண்டிருக்க முன்னாள் இராணுவ வீரர்களுக்கும் எனது மரியாதைக்குரிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். செவிலியர்கள் அவர்களுக்கும் எனது மரியாதைக்குரிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மகளிர் கலந்து கொண்ட அனைத்து மகளிருக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு போர் நடக்கணும்னா 1 மாசம் 2 மாசம் நடக்கும்னு கேள்விப்பட்டிருக்கீங்க. ஆனா 23 நிமிஷத்துல ஒரு நாட்டோட அனைத்து இராணுவ தளவாடங்கள், அதாவது 12 இடங்கள், அதுல 9 இடங்கள இருக்கிற இடமே தெரியாத அழிச்ச போர் இதுதான். 3 நாள் 4 நாட்கள் கூட இந்த போர் நடக்கல. அதுக்கு முன்னாடி ஒரு போர் நடக்குன்னா எல்லாரும் அதாவது அடிப்படை கட்டமைப்பா இருக்கிற அத்தியாவசிய உணவுகள் எல்லாமே விலை ஏறும் கேள்விப்பட்டிருக்கீங்க. போர் நடந்ததே பொதுமக்களுக்கே தெரியல. ஆனா அதனோட பாதிப்பு திருடனுக்கு தேல் கொட்டினா மாதிரி பாகிஸ்தான்காரன் உட்காந்துட்டு இருக்கான். அவனால வெளியில கூட அந்த பாதிப்புகளை வெளியில கூட சொல்ல முடியல. ராணுவ தளவாடங்கள் மீது நம்ம தாக்குதல் நடத்திட்டு இருக்கோம். மிகப்பெரிய போர் எவ்வளவு மணி நேரம் நடந்தது? அதிகபட்சமாக 72 மணி நேரத்துல ஒரு நாட்டை நம்ம கைப்பற்ற முடியும்னு நம்மளுடைய ராணுவ வீரர்கள் நிரூபித்தார்கள். இதுல ஒரு நாட்டை நம்ம 72 மணி நேரத்துல பிடிக்கக்கூடிய சக்தி நமக்கு இருக்கு. நம்மளுடைய ராணுவம் உலகத்திலேயே மிக சிறந்த பலமா இருக்கு. சீனாகாரன் பார்த்து இதை பயப்படுறான். எப்படிடா இது எங்க நடக்கிறான்? சீனா கிட்ட இருந்து வாங்கிட்டு வந்த அவனுடைய ட்ரோன்கள் புசுன்னு பாதி வழியிலே விழுந்து போச்சு. நம்ம பார்டரை தாண்ட முடியல. இந்த மாதிரியான சூழ்நிலையில பாகிஸ்தான் இருக்குது. இந்த போர் இன்னும் 10 நாட்கள் தொடர்ந்து இருந்தா பாகிஸ்தானே இருந்திருக்காது. அந்த ஒரு சூழ்நிலையில இருந்திருக்கும். என் தலைவன் நரேந்திர மோடி நினைச்சு இருந்தா 2 நாள்ல இதை முடிச்சுட்டு வந்துட்டு இருப்பாரு. ஆனா எங்களது நோக்கம் நாட்டை பிடிப்பதற்கான இல்ல ஆக்கிரமிப்பு பிஓகே என்று சொல்லக்கூடிய பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பை தீவிரவாதத்தை தூண்டுகின்ற பாகிஸ்தானை அடக்குவது தானே தவிர பாகிஸ்தானை பிடிப்பதோ இல்லது பாகிஸ்தான் மக்களை அழிப்பதற்கோ நாங்கள் போர் தொடக்கவில்லை. இந்த போர் மிகப்பெரிய வெற்றியை கொண்டாடும் விதமாக பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக தேச கொடியை ஏந்தி, பாரதிய ஜனதா கட்சியின் கொடியோ இல்லது காவி கொடியோ கிடையாது, தேச கொடியை ஏந்தி மாவட்டம் முழுவதும் போராட்டம் நடத்த வேண்டும் என்று நமது கட்சியின் கட்டளையின் சார்பாக இந்த பேரணி, சிந்தூர் வெற்றி பேரணி, மூவர்ண கொடி பேரணியை நடத்தும் விதமாக இங்கே தாம்பரத்தில் நடைபெற்றது. இங்கே நிறைய நேரம் நம்ம 1 கிலோமீட்டர் மேலாக நம்ம நடந்து வந்திருக்கோம். இங்கே நிறைய நேரம் பேச விரும்பல. பேசுவதற்கான நேரம் பொதுக்கூட்டம். இந்த பேரணியை வெற்றிகரமாக நடத்திய எல்லா நல்லுள்ளங்களுக்கும் நன்றியை கூறுகிறேன். நன்றி செலுத்தும் விதமாக முன்னாள் இராணுவ வீரர்களுக்கு நமது மாவட்டத்தின் சார்பாக திரு பாஸ்கர் அவர்கள் மேல இருக்க மரியாதை